ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 300 லைக்ஸ் நம்ம மினிமம் எதிர்பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் கீழே என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டாபிக் போகலாம். இன்றைக்கி சார், இந்த ஸ்கேல்பிங் சொல்கிறாங்களே, இது ஸ்கேல்பிங் வந்து என்னால் பண்ண முடியுமா, நான் பண்ணலாமா, ஸ்கேல்பிங் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும். இந்த ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மினிமமே. நான் வந்து இப்போ தான் 3 மாதம் ஆச்சு சார், இப்போ தான் 6 மாதம் ஆச்சு அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு அதுக்குள்ளவே உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிட்டுச்சு அப்படின்னா பரவாயில்ல, இந்த வீடியோ பாருங்கள், ஒன்றும் தப்பில்லை, பார்க்குறதுல தப்பில்லை. ஆனால் அந்த நான் சொல்ல விஷயங்கள் உங்களால் கேப்பபிலிட்டி இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் நீங்கள் அந்த ஸ்கேல்பிங்கை பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, அட்லீஸ்ட்டு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் மார்க்கெட்டோடைய புரிதல் இருக்குதான்னு பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சார் நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணி டெய்லி ஒரு 2,000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு இருக்கிறேன், டெய்லி ஒரு 3,000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு என்னுடைய எக்ஸ்ட்ரா இன்கம்க்காக நான் ஸ்கேல்பிங் பண்ணலான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறேன். அதனால தான் கேட்டேன் கொஷனு அப்படின்னு. நான் அதனால தான் இந்த லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேல்பிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மக்கள் வந்து எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நான் வந்து கண்டென்ட்டாக கொடுக்க முடியுமே தவிர சும்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கேல்பிங் அப்படிங்கிற விஷயத்தை டாபிக் நீங்கள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 1 வருஷத்துல 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் புரிதல் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஸ்கேல்பிங் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங். ஒரு 10 பாயிண்ட் அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கலாம் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி 10 இல்லை 8 பாயிண்ட்டு இல்லை 20 பாயிண்ட்டு, ஸோ கம்மி பாயிண்ட்டை எடுத்துகிட்டே இருக்கலாம், அதான் ஸ்கேல்பிங் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல்பிங்கு கூட கொஞ்சம் பொறுமை வேணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஹையை உடைச்சாவோ இல்லை ஒரு லோவை உடைச்சாவோ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அப்படி கிடையாது. ஓகே, இதில் வந்து அந்த ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் இருக்குன்னு சொல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கேயும் அவள் தான் இந்த ஒரு ட்ரேட் 2 ட்ரேடு கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்கேல்பிங்கில் கூட. இது உங்களால் முடியுமான்னு பாருங்கள். ஸ்கேல்பிங்னா 10 ட்ரேட் 20 ட்ரேட் எப்படி அர்த்தம் கிடையாது. கரெக்டான மூமெண்டம் 1 அல்லது 2 ரிஸ்க் எடுக்கிறேன் ஸ்கேல்பிங். இதுலேயும் பாருங்கள், 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் பார்க்குறீங்களா, தப்பு கிடையாது. ஸோ சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதில் உங்களால் ட்ரேடிங்கை முடிச்சுட்டு சிஸ்டமை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போக முடியுற கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஒரு ட்ரேட் முடிச்சிட்டிங்க, அதாவது காலையில் 9:15 மணி, ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு ட்ரேட் முடிச்சிட்டிங்க, ஒரு 15 பாயிண்ட் நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களால் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போய்டுறேன் சார், நான் வந்து அதுக்கப்புறம் மொபைலையும் பார்க்குறதில்ல, நான் வந்து சிஸ்டத்தையும் பார்க்குறதில்ல அப்படின்ற உங்கள் மனசு கண்ட்ரோல் இருக்குது, நீங்கள் நினச்சது உங்களால் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, இதை தவிர்த்து எனக்கு 2,000 3,000 வேணும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி ட்ரேடிங்கை ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த 15 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு சொல்கிறேன் இல்லையா, அந்த பாயிண்ட் எவ்வளோ உங்களுடைய கேபிட்டல் மேலே போகும். இப்போ நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு 1,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு 3,000 ரூபாய் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 3,000 ரூபாய் உங்களால் அந்த 15 பாயிண்ட் கவர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து பாயிண்ட் வைஸில் பேலன்ஸ் பண்ணி அடுத்த ட்ரேடில் எவ்வளோ வருதுன்னு தெரியல சார் எனக்கு, அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு என்னன்னு தெரியல. தோராயமாக எடுத்துட்டேன், ஒரு 5 லாட் போட்டேன், 10 லாட் போட்டேன், இந்த கணக்கே இல்லாமல் ஒரு சிலர் போடுவாங்க. இந்த லாட் சைஸே தெரியாமல் கன்ஃபியூஸ், ஒரு ட்ரேடில் 2 லாட் போடுவாங்க, அது லாஸ் ஆகிடும். அடுத்த ட்ரேடில் 5 லாட் போடுவாங்க, அதுவும் லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக 7 லாட்டில் 2 ட்ரேடில் 7 லாட் எவ்வளோ லாஸ் ஆச்சு கேல்குலேஷன் தெரியாது. அதான் கண்ணாமண்ணு தோராயமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். இதில் நீங்கள் நான் சொல்கிறது ஹேஷாக இருக்கலாம், ஆனால் ஒரு கசப்பான உண்மையை வந்து எடுத்து சொல்ல வந்து அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக வந்து பிடிக்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இருக்கிறது அவ்வளோதான். ஓகே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தாராளமாக நீங்கள் தெரிவிங்க. சார் இந்த ஓகே, நீங்கள் சொல்கிறது ஓகே, இல்லை சார் நீங்கள் சொல்ல தர்றாங்க, எதுவாக அந்த உங்கள் மனசுக்கு தோணுது நீங்கள் கீழே கமெண்ட்டில் தாராளமாக தெரிவிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது ஸ்கேல்பிங் சொல்லிங்களே சார், எதில் பண்ணணும்? நான் வந்து ஸ்டாக்ஸில் பண்ணலாமா ஸ்கேல்பிங், இல்லை ஸ்டாக் ஆப்ஷனில் பண்ணலாமா, அல்லது நிஃப்டி ஃபியூச்சரில் பண்ணலாமா, அல்லது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா, இல்லை ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாமா அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட டேலண்ட் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் ஆப்ஷன் பையிங்கில் வந்து தனித்திறமை ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார், அதில் அனுபவம் இருக்கும் ஆப்ஷன் பையிங்கில். ஏன்னா மூமெண்டம் வந்தால் தான் வந்து அவங்க ட்ரேட் எடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ட்ரேட் எடுக்க மாட்டாங்க, அவங்களோட பொறுமை இருக்கும். ஒரு சிலர் ஆப்ஷன் செல்லிங், இப்போ நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன், எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த டைம் டிகே எனக்கு சாதகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ப்ரைஸ் சீக்கிரமாக என்னுடைய வேலை வந்து சீக்கிரம் கிடச்சிடுச்சு என்னுடைய டார்கெட். இப்போது இந்த மார்க்கெட் 13ஆம் தேதி மார்க்கெட்டில் பார்த்துங்களேன், இப்போ மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட்டில் எத்தனை பேர் வந்து இதை பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த இடத்துல பிரேக் டவுன் நடந்திருக்கு. இதில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுனை முயற்சி பண்ணியிருப்பீங்க? இப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் சொல்லலாம், இந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள், நான் மார்க்கெட்டில் இல்லை இன்றைக்கி 13ஆம் தேதி 12ஆம் தேதி 13 2 நாள் இல்லை. சப்போஸ் நான் மார்க்கெட்டில் இருந்திருந்தா இந்த 200 EMA நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சப்போஸ் எனக்கு இந்த இதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை எக்ஸிட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து எனக்கு ரிஸ்க் எவ்வளோ ரிவார்டு எவ்வளோ அப்படின்னு கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுங்க நான் அது கணக்கு போட்டு சொல்லிடுறேன் இது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் இங்கேருந்து ஒரு ஷார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இந்த இதில் பிரேக் டவுன்னா இந்த இதில் ஒரு 200 EMA லைன் இருக்குது, நான் இங்கே இந்த மேலே ரிஸ்க் இதை எடுக்கிறேன். ஸோ எனக்கு ரிவார்டை வந்து 1:2 எதிர்பார்க்குறேன் நான். ஸோ 1:2 வந்தோடனே எனக்கு தேவையான பாயிண்ட் கிடச்சி தான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகே, ஸோ இந்த கேப்பபிலிட்டி இருக்குது அவங்களால. இந்த ட்ரேட் வந்து ஒன்றும் இல்லை, சப்போஸ் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணிடணும். இந்த கான்செப்ட் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஸ்கேல்பிங் எடுக்கலாம். இந்த இடத்துல பிரேக் டவுன் பிரேக் அவுட் என்னால் கண்டுபிடிக்க முடியல சார். மார்க்கெட் டைமில் பார்த்தீங்கன்னா கீழே போகிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த ப்ரைஸ் மேலே போனது என்னால் கண்டுபிடிக்க தெரியல. அதே மாதிரி இங்கேருந்து கீழே போடணும், இங்கே ஷார்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மேலே போய் SL அடிக்குது, அதுக்கப்புறம் திரும்ப கீழே வருது, சரி திரும்ப கீழே வருதுன்னு திரும்ப ஷார்ட் பண்ணால் திரும்ப மேலே போயிடுது. ஸோ இந்த மாதிரி என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கேல்பிங் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ், ஒரு பேசிக் பிரேக் அவுட் பிரேக் டவுனு இந்த மாதிரி குட்டி குட்டி, ஏன்னா எவ்ரி பிரேக் டவுனு நமக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ரா பண்ணிங்க, பிரேக் அவுட் நடந்துச்சு, இந்த இதில் 200 EMA டார்கெட் புக் பண்ணிட்டீங்க, இங்கே ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க. ஸோ இந்த தூரம் வந்து 1:2 வருதான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஃபிட் கிடச்சி தான் உங்களால் அது முடியுதான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி சார், ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டா ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டா? எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டு. ரீசன் என்னென்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் 80% வின்னிங்கான வாய்ப்புகள், ஆப்ஷன் பையிங்கில் 20% வின்னிங்கான வாய்ப்புகள். அப்போது ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப 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 பொறுமை இருக்கணும், ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கணும். ஃபாஸ்ட் மூமெண்டம் இருந்தால் தான் ஆப்ஷன் பையிங்கில் பணம் பண்ண முடியும். இப்போ இந்த டைம் டிகே வந்து ஆப்ஷன் செல்லிங்கு ஃபேவராக இருக்கிறதுனால அவங்களுடைய பிளான் கொஞ்சம் ஏறாகமாக சொதப்பினா கூட மார்க்கெட் அவங்களுக்கு அந்த ஃபேவராக போகிறது தான் அந்த மார்க்கெட் அவங்களுக்கு சாதகமாக அந்த முடிவு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லிங் நான் வந்து ரெஃபர் பண்ணுறது ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் பையிங் வந்து எனக்கு தெரியல ஆப்ஷன் பையிங் அப்படின்றதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங் சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக வரவங்க, நான் அந்த டெய்லி 2000-3000 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே அவங்களுக்காக சொல்கிறேன். ஆப்ஷன் பையிங்கை நீங்கள் உங்களால் அந்த முடிஞ்ச கெப்பாசிட்டி இருந்த நான் சொல்கிற விஷயங்களை எல்லாம் கவர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணிடுறேன், எனக்கு ஆப்ஷன் பையிங் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கேபிட்டல் அதிகமாக தான் தேவைப்படும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃபேவராக போகணும், நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணணும், டென்ஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கை தேர்ந்தெடுக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் நினைக்கிறேன், சாரி ஃபார் தட். இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னா, அந்த 300 லைக்ஸ் வந்துச்சுன்னா சொன்னேன் இல்லை ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.